ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னா யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான். சரிங்களா? இப்போ ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ, நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான். தே அப்படின்னா அவர்கள், ஹீ அப்படின்னா அவன், அவர், எல்லாமே இங்கிலீஷில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷீ அவள், பெரியவங்கனாலுமே அவர்கள்னு பெரியவங்களுக்கும் ஷீ தான், லேடிஸில். இட்டுனா இது, அது. சரிங்களா? இதெல்லாம் சப்ஜெக்டில் வருது. எப்போவுமே நம்ம முறைப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வரும் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறாங்க, செய்யும் செயல் தான் வெர்பு. என்ன செய்கிறாங்க? இப்போ ஐனா நான் என்ன செயல் பண்ணுறேன், குடிக்கிறேன். வீணா நாங்கள், ட்ரிங்க், குடிக்கிறோம். யூ நீ குடிக்கிறாய், நீங்கள் குடிக்கிறீர்கள். தேனா அவர்கள், ட்ரிங்க்னா குடிக்கிறார்கள். ஹீ அவன், அவன், அவள், அது. இந்த ஒத்தையில் வரும். நானும் இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இல்லை. நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை தவிர அந்த பக்கம் தள்ளி இருப்பாங்க இல்லையா, அந்த பக்கமாக அவன். ஒத்தையில் தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. அவன், அவள், அது. அவன், ஹீ அவன் குடிக்கிறான். அப்போ எஸ் சேரும் ப்ரெசன்ட் டென்ஸில். இதில் இந்த வேர்டுக்கு ஷீனா அவள், ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாள். இட் அது, இல்லைன்னா இது, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வேர்டுக்கு எஸ் சேரும். சில செயல்களுக்கு எஸ் சேரும் இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில். சிலதில் இஎஸ் சேரும், சிலதில் ஒய் வந்து ஐஇஎஸ் சேரும். அது போக போக பார்த்துக்கலாம். சரி, இப்போ யார், அவங்க என்ன செயல் செய்கிறாங்க, அதுதான் முறைப்படி வரும். சரிங்களா? என்ன செயல் அவங்க? இப்போ எல்லாமே குடிக்கிறாங்க. என்ன குடிக்கிறாங்க? காஃபி. நான் செய்யும் செயல் என்ன? ட்ரிங்க். என்னத்தை குடிக்கிறேன்? காஃபி. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? குடிக்கிறோம். என்னத்தை குடிக்கிறீங்க? என்னத்தை குடிக்கிறோம்? காஃபி. நீ குடிக்கிறாய். என்னத்தை? காஃபி. நீங்கள், யூனா நீ, நீங்கள், ரெண்டுக்குமே ஒரே இது தான். நீங்கள் குடிக்கிறீர்கள். செய்யும் செயல் என்ன செயல் செய்கிறாங்க? குடிக்கிறாங்க. என்னத்தை குடிக்கிறாங்க? காஃபி. அவர்கள், தேனா என்ன? அவர்கள், ட்ரிங்க்னா குடிக்கிறார்கள். என்னத்தை குடிக்கிறாங்க? காஃபி. அதே மாதிரி அவன் குடிக்கிறான். இல்லை எஸ் சேரும்னு சொல்லியிருக்கேன் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வேர்டுக்கு. என்னத்தை குடிக்கிறான்? காஃபி. அவள் என்ன பண்ணுறா? என்ன செயல் பண்ணுறாங்க? காஃபி. இதை குடிக்கிறாங்க. என்ன குடிக்கிறாங்க? காஃபி. அது குடிக்கிறது. என்னது? காஃபி. இது, அது, இது எல்லாமே இட்டு தான். குடிக்கிறது காஃபி. ஹீ ஷீ இட் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வேர்டுக்கு எஸ் வரும் இல்லையா? சரி. ஸோ சப்ஜெக்டு யார், செய்யும் செயல், என்ன செயல் செய்கிறாங்க? வெர்பு. என்ன குடிக்கிறாங்க? என்ன 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 அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதில்ல, காஃபி. குடிக்கிறது என்ன? நான் குடிக்கிறேன். என்ன குடிக்கிறேன்? அப்படி என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வருது பாருங்கள், காஃபி. அதுக்கு டிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? டி ஃபார் டைரக்ட், டிஐஆர்இசிடி, டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஓபிஜேஇசிடி. ஸோ இது வந்து இப்படி தான் முறைப்படி இங்கிலீஷில் வரும். நம்ம தமிழில் வேறு மாதிரி வருது. இது கொஞ்சம் இப்படி வரும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இது சென்டென்ஸ் பேட்டர்னில் நம்ம எஸ்விஓ டைப்பு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரெண்டாவது, அதே சமயத்தில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வச்சு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.